எபிசோட ஸ்டார்டிங்ல செகண்ட் இயருடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிய செல் நினைக்கிறது தான் நம்மளுக்கு ஷோ செய்யறாங்க. யாரால ஆர்டர் அகாடமியோட டிக்னிட்டிய செமஸ்டரோட முதல் நாளே கலங்க செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆகிய ஹான்ஷிகாவை பத்தி மோசமா நினைக்கிறாங்க. ஆமா, அது உன்னாலதான். ஸோ உன்னோட மேஜிக்கை உன்னால கண்ட்ரோல் கூட செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அவனை பத்தி தப்பா நினைக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து அப்படியே தயக்கத்தோட தான் நிக்கிறான். ஸோ யார் இவங்க? இவங்கள பார்த்தா வந்து அகாடமியோட டீச்சர் மாதிரி இருக்காங்களே. அவங்க கிட்ட வந்து நான் வந்து இன்னைக்கு லேட்டா வந்துட்டேன், கொஞ்சம் லேட் தான் அப்படின்னு சொல்லும் போது ஸோ அவங்க மைண்ட்ல யோசிக்கிறாங்க, இவனை திட்டத்தால ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஏன்னா வந்து இவன் வந்து ஒரு ஃபெயிலியரு. ஸோ இவனை பத்தி நம்ம கவலைப்பட்டுன்னு நம்மளுடைய நேரத்தை வந்து வீணடிக்க தேவையில்லை. இவன் வந்து எதற்கும் வந்து உதவாதவன். அதே போல அந்த பர்சன் வந்து ரொம்ப கிரீப்பியா இருப்பான்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு கூட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி எல்லாம் மோசமானதையும் நினைச்சு பாக்குறாங்க. அதே போல நிறைய ரூமர்ஸ் என்ன ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இவன் வந்து ரொம்ப வியர்டான கை. ஏன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி நைட் நேரத்துல இவன் என்ன பண்றான்னா பிளாக் மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்றான். அந்த பொம்மையான வச்சு இந்த பில்லி சினிமா பாத்தீங்களா, அந்த மாதிரி அவன் செய்யறான்னு சொல்லிட்டு இவனை பத்தி எந்த விதமான நல்ல விஷயமும் வந்து பரவல. அவன் சொல்லிட்டு சீக்கிரம் உள்ள போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க தோல்ல தட்டுறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப நன்றி, இதற்கப்புறம் நான் வந்து சீக்கிரமா வர முயற்சிக்கிறேன் அப்படின்னு ஹாப்பியா சொல்லிட்டு அவனுடைய செமஸ்டருடைய முதல் நாளுக்காக விரைந்து உள்ள செல்றான். அந்த டீச்சரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க செகண்ட் இயரோட அட்மாஸ்பியர்ன்றது கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செலனும் பாக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவன் தான் வந்து ஹான்ஷிகாவா, ஏன்னா க்ளூமியா இருக்கான், இவன் ஃபர்ஸ்ட் நாளே வந்து கேரேஜ்ல வரானே அப்படின்னு ஹீரோ பார்த்தா பேசுறாங்க. ஹீரோ வந்து டேமிட்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ஷையா உட்காந்து இருக்கான். மிச்ச நாள்லாம் பரவாயில்ல, செமஸ்டரோட முதல் நாளே லேட்னா என்ன பண்றது? அவன் தான் அந்த ஹான்ஷிகாவா, எப்படி அவன் ஃபர்ஸ்ட் நாளே வந்து இந்த மாதிரி லேட்டா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன இந்த அகாடமி விட்டு டிராப் அவுட் பண்றதுக்கு ஏதோ யோசிக்கிறானா? ஏன்னா வந்து ப்ரொஃபஸர் வராங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இவன் இந்த மாதிரி அரைவானது ரொம்ப தவறான செயல். அந்த சரண் வந்திருப்பாங்க, இவன் அந்த கேரேஜ்ல வந்திருப்பான் பாத்தீங்களா. ஸோ இதெல்லாம் பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிறாங்க. எப்படின்னா பண்ணா இவன் எப்படி ப்ரமோட் ஆக போறான், எனக்கு தெரிஞ்சு இவன் கண்டிப்பா ஃபெயில் ஆக போறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவன் வந்து பிச்சை தான் எடுக்க போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு தாட்ஸ் வந்து காசிப் பேசுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோ காது படவே பேசுறாங்க. மேபி இந்த ஹான் ஷிஹாவோட ஃபேமிலி வந்து காசு கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் வந்து இந்த ஹான் ஷிஹாவோட ஓவர்வெல்மிங்கான மேஜிக் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரையும் வந்து எழுதியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி எந்த அளவுக்கு கேவலமா பேச முடியுமோ. இவங்ககிட்ட திறமையே இல்லை. ஸோ இவனுடைய அதிகப்படியான மேஜிக்கை மட்டுமே வச்சு இவங்க ஃபேமிலி வந்து காசு கொடுத்து இந்த ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டர் அகாடமிக்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி ரொம்ப அற்புதமா பேசுறாங்க. எனிவே இவன் செகண்ட் இயருக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பெருமூச்சு விடுறான். ஸோ ஹீரோ வந்து இந்த கேரக்டருக்குள்ள சிங்க்ரனைஸ் ஆகியிருக்கான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, இந்த நாவல் வேர்ல்டுல நான் வந்து சர்வைவ் ஆகணுன்றதுக்கு ஒரு வழியை வந்து கண்டுபிடிச்சு ஆகணும். ஸோ என்னோட சர்வைவல் கோல்ஸ்ன்றத நான் வந்து ரெண்டா வந்து சம்மரைஸ் பண்ணலாம். முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அமைதியா வந்து சர்வைவ் செய்யலாம். அதாவது ஹான் ஷிஹா அப்படின்றவன் ஒரு தேர்ட் ரேட்டான வில்லன். ஸோ வந்து வைலண்டாவும் இருப்பான், அதே போல எதுக்கும் வந்து உதவாமலே இருப்பான். அதே போல இவன் வந்து ஹீரோவோட கையால வந்து ரொம்ப கொடூரமா வந்து சாகரிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதே போல இந்த அகாடமிலேயே நான் வந்து கண்டினியூ பண்றேன்னா வந்து என்னுடைய டெத்துன்றது எப்படி நடக்கும்ட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து இந்த ஹான்ஷிகான்றவன் ரொம்ப வந்து ஒரு கெட்ட பையன் மாதிரி. இவன் கூட வந்து தீராத கணக்கு அந்த பகையை வந்து பலருக்கு இருக்குது. அதனால எனக்கு தெரியல யார் வந்து இவனை கொலை பண்ணுவான்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து அமைதியா கேர்ஃபுல்லா வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா ஸோ ரொம்பவே ஒர்க் செய்தாகணும், உயிரோட வாழறதுக்கு 2 மடங்கு வேலை கூட செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். இரண்டாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அகாடமில இருந்து சேஃபா வந்து நான் கிராஜுவேட் ஆகணும். ஏன் இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கறேன்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல நான் வந்து வாழறதுக்கு எது வந்து தேவைன்னு பாத்தீங்கன்னா,
இந்த ஸ்கூல்ல இருந்து எனக்கு வந்து ஒரு டிப்ளமோ கிடைச்சா கூட என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பிளான்ன்றது ரொம்ப செக்யூரா அமையும். ஏன்னா இந்த ஹான் ஷிஹாவுடைய ஃபேமிலின்றது ரொம்பவே வந்து வெல்த்தியான ஃபேமிலி தான். இவனோட ஆன்டிக்ஸ்னா வந்து டிஸ்ஒன் வந்து படிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த டிப்ளமோ வச்சு நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அதாவது இவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சு தரத்துக்கு வந்து நான் கேட்கறதுக்கு தான் காசு அப்படின்னு சொல்ற மாதிரியும், மக்கள்லாம் இவங்க கிட்ட வந்து ப்ளீஸ் எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு நீட்டுற மாதிரியும் நம்மளுடைய ஹான்ஷிகா வந்து யோசிக்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடல் அகாடமியோட கிராஜுவேட்ஸ்க்கு எல்லா இடத்துலயும் வந்து டிமாண்ட் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இது மூலம் நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. சேம் எக்கனாமிக்ஸ் தான், எங்க வந்து சப்ளை வந்து குறைவா இருக்கும் அங்க டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து இந்த ஆடல் அகாடமில இருந்து ஒன்லி 10% தான் வந்து எவ்ரி இயர் வந்து கிராஜுவேட் ஆகுறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹான்ஷியாவும் யோசிக்கிறான், இன்ஸ்டெட் நான் வந்து ப்ரோட்டகனிஸ்ட் ஆகிய அந்த ஹீரோவோட கையில மாட்டி ஒரிஜினல் நாவல்ல சாகறதுக்கு மாறாக நான் வந்து ஒரு அமைதியான ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபே வந்து வாழ்ந்துடலாம் போலவே. ஸோ இப்படி இருந்தாலுமே வந்து என்னுடைய அந்த டெத் ஃபிளாக்ன்றத தவிர்க்க முடியாதுதான் எல்லா பாசிபிலிட்டிஸுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஓங்கி பெஞ்சில் அடிக்கிறான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து குட் மார்னிங் ப்ரொஃபஸர்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து ப்ரொஃபஸர் கிரிண்டான்னு பார்க்கறான். ஸோ இவரு தான் வந்து செகண்ட் இயரோட இன்சார்ஜா, சரிதான் அப்படின்னு பார்க்கறான். ஸோ நம்மளுக்கும் ஷோ பண்றாங்க ப்ரொஃபஸர் இவர் தான் வந்து இன்சார்ஜ் ஆஃப் செகண்ட் இயரோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. இவர் நேம் பார்த்தீங்கன்னா கிரிண்ட். இவர் வந்து மேஜிக் டிபார்ட்மெண்டோட ப்ரொஃபஸர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரொஃபஸர் கிரிண்டோட எக்ஸாம்ன்றது ஒன்றும் ஜோக் கிடையாது. இவரோட ஆரா பார்க்கும் போதே ரொம்பவே இன்டென்ஸா இருக்குது. அதாவது ப்ரொஃபஸர் கிரிண்டோடைய எக்ஸாம் வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஈவன் தோ அந்த ப்ரோட்டகனிஸ்டுக்கு கூட. கைஸ் நான் ப்ரோட்டகனிஸ்ட்னு சொல்றது ஹீரோவை தான். ஏன்னா வந்து லீ ஹான் வந்து இவருடைய டெஸ்ட்ல வந்து ரொம்பவே ஹார்ட் டைம்னு சொல்லிட்டு மென்ஷன் செய்திருந்தான். ஸோ லீ ஹான் தான் வந்து இங்க ஹீரோ, ஓகேங்களா? அப்ப ப்ரொஃபஸர் அவருடைய ஸ்டிக்கர் தட்டுறாரு. எல்லாரும் அமைதியாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த வருஷம் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்பவே அற்புதமா இருக்கிறீங்க. என்னால ஆல்ரெடி பார்க்க முடியுது உங்களை யார் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோ சொல்றான், அஃப்கோர்ஸ் இந்த செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா அனைவரும் வந்து மெயின் கேரக்டர்ஸ் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறான். பட் இந்த கிளாஸோடைய லெவல் வந்து அப்ப ரொம்பவே ஹை ஆயிடும். அப்படின்னு எதை குறிக்கிறேன்னா, ஸோ எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஹார்டா மாற போகுது இங்க சர்வை பண்றது ஹான்ஷிஹாவா. ஏன்னா ஹான்ஷிஹா வந்து யூஸ்லெஸ்ஸான பர்சன் தான். மெயின் கேரக்டர்ஸ் கூட வந்து கம்பீட் பண்ணணும், அதாவது இந்த கிளாஸ் 2 டேஸ் சர்வை பண்ணனா எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகணுன்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. அதனால வந்து போக போக இந்த மண் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அதனால வந்து கீப் ஆன் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன சொல்றான்னா, இந்த ஆடல் அகாடமியோட பொசிஷன் வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஆடல் அகாடமியில யார் யாரெல்லாம் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14 வயசுல இருந்து 19 வயசு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க என்ரோல் செய்யறாங்க. இது வந்து ஒரு 6 வருஷ கோர்ஸ் மாதிரி. இதுல வந்து ரொம்ப கடுமையான கரிக்குலம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து வெல் நோனா வந்து மாத்துறாங்க. அதே போல இங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காம்படிட்டிவ்னஸும் வந்து ரொம்பவே ஹையா இருக்கு. ஏன்னா இதை பார்க்கும் போதே ஒரு போர்க்களம் போல இருக்கும். ஏன்னா வந்து யார் அதிகமான மார்க்கை செக்யூர் பண்றாங்களோ, அவங்களோட ஸ்கில்லை வந்து எக்ஸிபிட் பண்றாங்களோ அவங்களால தான் வந்து இங்க சஸ்டெயின் ஆக முடியும். இப்போதான் நம்மளுக்கு ஷோ பண்றாங்க ஒன்லி 10% மட்டும்தான் வந்து இங்க ஒரு மீனிங்ஃபுல்லான ரிசல்ட்டோட கிராஜுவேட்டும் ஆக முடியும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இது ரொம்பவே டஃப்பா இருக்குதே. நான் வந்து எப்படி இந்த மெயின் கேரக்டர்ஸ் கூட வந்து போட்டியிட போறேன். ஒரிஜினல் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா இந்த ஹான் ஷிஹான்றவன் பிளாக் மேஜிக்கை பயன்படுத்தி ரொம்ப வேகமாவே வளர்ந்துருப்பான். இருந்தாலும் நான் வந்து அமைதியான வாழ்க்கைய வாழணும்னு சொல்லிட்டு டிசைட் செய்ததால அந்த மெத்தட் வந்து எனக்கு ரியலிஸ்டிக்கா படல. அஃப்கோர்ஸ் இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப பிலோவா, அதாவது தகுதியே இல்லாம இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஸோ செகண்ட் இயர்ஸ்ல நான் ஸ்டார்ட் பண்றது என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எபிலிட்டி இல்லைன்னா அவங்களால இங்க தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய ப்ரொஃபஸரும் சொல்றாரு. அப்போ நம்ம ஹான் ஷிகாவோ அவர் என்ன என்னையா பாக்குறாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது,
ஸோ ப்ரொஃபஸர் என்ன பண்றாருன்னா, இப்போ நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான ஷெடியூலை அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கை வந்து லேசா தலையில தட்டுறாரு. ஸோ உடனே என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் முன்னாடியே வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி ஷோ ஆகுது. ஸோ அப்போ நம்ம ஹீரோ பார்க்குறான், என்ன இது ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இருக்கே, அதுவும் இல்லூஷன் மேஜிக் இவர் பயன்படுத்தி இருக்காரா? ஸோ அதில் அந்த மெசேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அடிப்படையாக கொண்டு நீங்கள் வந்து 3 விதமான சப்ஜெக்டை எடுத்துக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ரிட்டன் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸை மேற்கொள்ளணும். அவன் ஹீரோ பார்க்குறான், என்ன ஒரு இல்லூஷன் இந்த அளவுக்கு ப்ரிசைஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸோ மேஜிக்ன்றது என்ன லெவலில் இந்த ஆடல் அகாடமியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஆச்சரியப்படுறான் ப்ரொஃபஸரோட மேஜிக்கை பார்த்து. இருந்தாலும் வந்து எக்ஸாம் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணலான்றது எனக்கு வந்து ஒன்றும் வந்து ஈஸியா படலையே. அதாவது இந்த ப்ரொஃபஸர் இருக்காரு, இவருடைய எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் பண்றதுக்கு ரொம்பவே டஃப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே சொல்லியிருப்பான். ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி இவரு கொடுக்குறாரு, இது வந்து டெஃபினட்டா பாசிபிளே கிடையாது, ஆரம்பமே சுலபமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான். அப்போ ப்ரொஃபஸரும் வந்து சப்ஜெக்ட்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஈச் சப்ஜெக்ட் என்னன்னா வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்பாட்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சேவ் பேசிஸ் தான், முதல்ல வரவங்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்றாரு. அதே போல உங்களை எந்த விதமான ஆர்டர்ல நாங்க அந்த சப்ஜெக்ட்ஸ் கூட டிட்டர்மைன் செய்வோம்னு பாத்தீங்கன்னா ரேண்டமான செலெக்ஷன் மூலியமான்னு சொல்லிட்டு ஒரு லாட் எடுத்து காட்டுறாரு. நம்ம ஹீரோ பார்க்கலாம், ஏன் இந்த மேஜிக் அகாடமில ஒரு லாட்ரி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொஃபஸர் சொல்றாரு, இந்த லாட்ரியை தவிர்த்து எதுவும் வந்து ஒரு நியாயமான விஷயமா தெரியல, இது வந்து ரொம்ப ஃபேரா இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்றாரு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, பர்சனலி இதுல இருந்து பால்ஸ் எடுப்பேன். ஸோ இந்த பாக்ஸ்ல இருந்து நான் எடுக்கிற பால்ல யாருடைய நேம் வருதுனோ ஸோ அவங்க வந்து அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ வந்து எல்லாம் பார்க்குறாங்க, ஸோ என்ன இது வந்து ஒரு லக் பேஸ்டு கேமாக மாறிடுச்சு. அப்போ ஹீரோ சொல்றான், என்னால் மேஜிக் வச்சு ஒன்றுமே வந்து கைட்ட முடியலனாலுமே ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை அட்லீஸ்ட் சூஸ் பண்ற அட்டெம்ப்ட் கிடைத்தாலுமே வந்து நான் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டை மேற்கொள்வேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். அப்ப ப்ரொஃபஸர் பாக்ஸ்ல இருந்து அந்த பால் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சப்ஜெக்ட சூஸ் பண்ண வர ஸ்டூடெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு பாலை திருப்பி நம்ம கிட்ட காட்டுறாரு. ஸ்டூடெண்ட் ஹான் ஷிஹான் சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ தான் கூப்பிடுறாரு. இதோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.